அஸ்ஸலாமு அலைக்கும் பியூட்டி ஃபேமிலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான குயிக்கான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் எடுத்துருக்க வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஒரு பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவை. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஆயில், கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா ரசம் மசாலா அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொதிக்கும் போது இங்கு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வாசனையும். அதுக்கப்புறம் ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டா அதுக்கப்புறம் சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். ஹாய்